காலையில் தான் வெறும் கூட்டமாக இருக்குது. ப்ரோ பார்த்து ப்ரோ. என்ன ப்ரோ ப்ரோ என்னது அந்த ரூமில் ஏதாச்சும் இருக்கா பரவா எனக்கே தெரியும், பார்த்தாலே தெரியும். ப்ரோ இவ்வளோ ரிஸ்க் எடுக்கணுமா ப்ரோ? ப்ரோ ரிஸ்க் எடுத்து தான் ப்ரோ ஆகணும். என்னடா அது இருக்கு? ஓ போ ப்ரோ போ ப்ரோ. பயங்கரமான சம்பவம் இருக்குது, அதை இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி இந்த ஹாண்டடான ப்ளஸ் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்கோம். நான் உங்கள் செல்வா. இந்த இடத்துல அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல வேலை பார்த்தவங்களுக்குலாம் சம்பளம் கொடுக்க முடியாமல் இந்த கம்பெனியை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதோட விரக்தியான ஒருத்தர் தான் நைட் ஷிஃப்ட் பார்க்கும்போது சூசைட் பண்ணி இறந்துட்டார். அவரோட சோல் இந்த இடத்துல தான் சுற்றி வருதுன்னு சொல்கிறாங்க. வாங்க இன்றைக்கி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி அது உண்மையாக என்னன்னு பார்க்கலாம். கொஞ்சம் பார்த்து வாங்க, இடஞ்சலாக இருக்குது. காஷ் இதுதான் நம்ம பார்த்துட்டு இருந்த அபாண்டட் ஃபேக்ட்ரி. பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும், இந்த ஃபேக்ட்ரியை தான் தடை பண்ணிட்டாங்க. என்னடா ஏதோ சவுண்டு வருது? இது ஏதோ ஒரு ரூம் மாதிரி தெரியுது. கைஸ் நம்ம அதை உள்ளே பார்க்கலாம் என்ன இருக்குன்னு. ஏதோ பாதாள புகை மாதிரி போகுது. அது உள்ள ஒரு ரூம் இருக்குது. ப்ரோ அது எப்படி ப்ரோ உள்ளே போயிட வேண்டியதான். கேமரா எல்லாத்தையும் பிடிங்க. ஏதோ இருக்க மாதிரி இருக்குது ப்ரோ. பார்த்து ப்ரோ. என்ன ப்ரோ ப்ரோ? ஓகே ஓகே ப்ரோ, வாங்க ப்ரோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ. அது எப்படிங்க ப்ரோ? இது உள்ள எதுவும் இல்லை ப்ரோ. பக்கத்தில் எதுவும் இருக்கான்னு பாருங்கள் ப்ரோ. என்ன ப்ரோ ஏதோ குழவி ஏதோ வர்ற மாதிரி இருக்குது. தேனி தேனி வர மாதிரினா ஃப்ளாஷ் லைட் ஆஃப் பண்ணிடுங்க ப்ரோ. அந்த ரூம் இருக்கா? அங்கிட்டலாம் ரூம் இல்லை ப்ரோ, சைடில் தான் இருக்குது. அப்படியே போ. ப்ரோ இந்த ரூமில் ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கணும் ப்ரோ. யாராச்சும் இருக்கீங்களா? இருந்தால் எங்ககிட்ட பேசலாம். யாராச்சும் இருக்கீங்களா? நாங்கள் உங்களை எந்த தொந்தரவும் பண்ண மாட்டோம். ப்ரோ ப்ரோ அந்த சவுண்ட் வருது ப்ரோ. போ ப்ரோ போ ப்ரோ. எந்த இடத்துல? இங்கே தான் இந்த இடத்துல தான் வந்துச்சு. நீங்கள் அங்கே பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஏதாச்சும் பறவை கிற வந்திருக்கும் ப்ரோ. இல்லை பறவை சவுண்டுமே இல்லை. இந்த மாதிரி எழுதி வச்சுருக்காங்க. இணைப்பால் கால் வரும் அல்ல
வேந்த வரும் அதான். ஏதோ பேட் ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்குங்க. யாராச்சும் இருக்கீங்களா? எங்களால் உங்களுக்கு எந்த தொந்தரவும் வராது. நீங்கள் இங்கே தான் இருக்கீங்கன்னா ஏதாச்சும் ஒரு அறிகுறி கொடுங்க பார்ப்போம். அவர் சூசைட் பண்ணி எப்படி இறந்தாருன்னு தெரியுமா? அவர் ஏதோ ஒரு விஷம் எதையோ குடிச்சிட்டு தான் இறங்கிட்டாருன்னு நினச்சிருக்கேன். விஷம் இல்லைடா, அது வரைக்கும் போகிற அந்த கிரெயின்லையா கிரெயினோட ஒயரில் ஹேங் பண்ணி இறந்துருக்காரு. அங்கே போங்க கைஸ். இந்த இடத்துல இருக்க பார்த்தீங்கன்னா யாருமே எல்லோரும் சாப்பாட்டை எடுத்துகிட்டு போயிட்டு அப்புறமா இல்லை எப்படின்னு தெரில, அவர் வந்து இந்த ஒயரில் தான் ஹேங் பண்ணி இறந்துருக்காருன்னு நினைக்கிறேன். கைஸ், இந்த ரோப்பு பார்த்தீங்கன்னா இதில் தான் அவர் இதுலேயே தூக்கு மாட்டிட்டு இறந்துருக்காரு. இங்கே இருக்க ரோப்பில் தான். ஸோ அதை அப்படி தூக்கு மாட்டிட்டு இதே கயத்தில் தான் இறந்துருக்காரு, இந்த ஸ்டீல் ரோப்பில். அதை இன்னுமே அவுக்காமல் வச்சுருக்காங்க. ஸோ அப்போ எந்த அளவுக்கு ஹாண்டடாக இருக்குன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. அவர் கூட தான் கம்யூனிகேட் பண்ணுறதுக்காண்டி நாங்களும் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். இங்கே தான் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் கேமராவுக்கு முன்னாடி வர்றதுக்கு பயப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். யாராச்சும் இருந்தீங்கன்னா நீங்கள் வரலாம். எங்களை பயமுறுத்துறதோ இல்லை வேறு ஏதோ பண்ணுறதெல்லாம் இருக்கக்கூடாது. பக்கத்தில் எதுவும் கேன்டீனாக ஏதோ இருக்குன்னு சொன்னாங்க. அங்கே எதுவும் இருக்காரா? என்னது? அந்த ரூமில் ஏதாச்சும் இருக்கா பரவா? பார்த்து கொலை வந்துச்சுன்னா லைட் ஆஃப் பண்ணிடு. ஆனால் அவங்க உள்ளே போக முடியாதபடி பூட்டு போட்டு வச்சுருக்காங்க காய்ஸ். அதுக்கே தெரியும், பார்த்தாலே தெரியுது பாருங்க. போக முடியுமா? இப்படி போக முடியாது. இங்கெல்லாம் போக முடியாதுடா, டேஞ்சர் தான். இந்த ரூமில் அப்படி ஒன்றுமே இருக்காது. இருந்திருந்தால் நேரம் நம்மளை இது பண்ண வந்திருப்பார்ல. இந்த ரூமில் எதுவும் இருக்காது. நம்ம கோஸ்ட்டுக்காக டேஞ்சர்னு சொல்லலை. இந்த இடத்துல முள், அந்த இடத்துல பூட்டு போட்டு வச்சுருக்காங்க, அதுக்கு டேஞ்சர்னு சொல்கிறேன். மற்றபடி இதுக்கெலாம் பயப்படுறதுலாம் இல்லை. இப்போ கைஸ், இப்படி வேறு எதுவும் ஏதாச்சும் இருக்கா? போகிறான் ப்ரோ, அஜய் ப்ரோ போகிறாரு ப்ரோ. அது வரைக்கும் போகாது. போங்க ப்ரோ. அதுக்கு மேலே முடியாதுல்ல ப்ரோ. வழி இருக்கா ப்ரோ? குலைவு வருது. குலைவியா கத்தானா? கத்தான். ப்ரோ இவ்வளோ ரிஸ்க் எடுக்கணுமா ப்ரோ? ப்ரோ ரிஸ்க் எடுத்து தான் ப்ரோ ஆகணும். கைஸ், பார்த்தீங்கன்னா ரூம் உள்ள வந்தாச்சு. அப்படியே ரொம்ப ரிஸ்க் எடுத்து. ஆனால் இந்த இடத்துல பபாலு இந்த மாதிரி இதுதான் கைஸ் இருக்குது.
என்னடா அது? கைஸ் இங்கே இருக்கிறது ஆசிட் பாட்டிலு இந்த இதெல்லாம் இருக்குது. ஓ ஒரு காலத்தில் எப்படிப்பட்ட ஃபேக்ட்ரியாக இயங்கியிருக்கு, ஆனால் இப்போ ரொம்ப மோசமான நிலைமைக்கு வந்துருச்சு. காரணம் அந்த ஒருத்தரோட இறப்பு தான். ப்ரோ இப்படியே போய் போக முடியுமான்னு பார்ப்போம் ப்ரோ. வேறு ஏதாச்சும் இருக்கா ரூம் ஏதாச்சும்? கேஷ் இருக்கிற எல்லாருமே பார்த்தாச்சு, ஆனால் அவரோட சொல் அந்த ஆன்மான்னு சொல்கிறது எதுவுமே இல்லை. அதனால் இப்போ இந்த பக்கத்தில் இருக்க கேண்டீனை தான் பார்க்க போகிறோம். கேண்டீன்லையாச்சும் ஏதாச்சும் இருக்கா என்னன்னு பார்க்கறது தான் கேஷ் போயிட்டுருக்கோம். வவாலுங்க தான் பெரும் கூட்டமாக இருக்குது. ஏய் அங்கே இருக்கிறது தான் கேண்டீனாடா? கைஸ் இதை பார்த்தீங்கன்னா தெரியும், இதுவும் அது ஆஃபீஸ் ரூமா இல்லை கேண்டீனாங்கிறது சரியாக தெரிய மாட்டேங்குது. ஏன்னா முள் போட்டு வச்சுருக்கனால ஒரு தெரிய மாட்டேங்குது. சரி இது பேக் சைடு எல்லாத்துலேயும் போய் பார்ப்போம். இந்த அமானுஷன்றதெல்லாம் நீ பார்த்துருக்கியா? ப்ரோ நான் இன்னும் பார்த்ததில்ல ப்ரோ, அதனால தான் ப்ரோ இதில் பார்க்கலாம் அப்படின்றதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணவே வந்திருக்கேன். நீ ஏதாச்சும் பார்த்துருக்கியா ப்ரோ? பேய்ன்றது இருக்கா? ஆமாம் ப்ரோ கண்டிப்பாக இருக்குது ப்ரோ. அப்படியே நம்ம வந்தோம், நம்மளால் பார்க்க முடியல ப்ரோ. நீ நினச்சாப்பெல்லாம் வராது ப்ரோ. இன்னும் பக்கத்து வீட்டுக்காரரான்னு கைஸ் இதை பார்த்தீங்கன்னா தெரியும், ஆஃபீஸ் ரூம் தான். ஆனால் இதெல்லாம் ரொம்ப அப்பாண்டட் ஆயிடுச்சு. ப்ரோ பேய்னா நம்மளா உருவாக்குறதா? ப்ரோ செத்தவங்கள பேயாக்கிறதும் மனுஷன்தான், சாமி ஆக்கிறதும் மனுஷன்தான் ப்ரோ. நம்ம இது பண்ணுறது தான் ப்ரோ, நம்ம உருவாக்குறது இல்லை, அதுவாக வர்றது தான் ப்ரோ. பேய் எப்படி ப்ரோ? பேயை நம்மளா உருவாக்குறோமா இல்லை அதுவா? ப்ரோ அதுவாக இருக்குது ப்ரோ. அவன்லாம் உருவத்தையே பார்த்துருக்கான். வயிறு வலியும் தலை வலியும் அவன் எனக்கு வந்தால் தான் ப்ரோ தெரியும். நிறைய பேர் பார்த்துருக்காங்க ப்ரோ. பார்க்காத முன்னாடி நீ இது இல்லை அது இல்லைன்னா சொல்ல முடியாது. சரி அப்படி நீ பேய் இல்லைன்னு சொல்கிறீங்களா ப்ரோ? நைட் நேரத்தில் உனக்கு ஒரு ஹாண்டட் பிளேஸ் காட்டுறேன், நீ அதை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறியா? பண்ணலாம். ஓகே ப்ரோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ. ஆனால் பயப்படாமல் இது பண்ணாமல் பண்ணணும். இல்லைனா ஈவில் டெட் படத்தை போட்டு காட்டுறோம், தனியாக உட்காந்து பார்ப்பியா ப்ரோ? பார்க்கலாமே. வாயில் வேணால் சொல்லலாம் ப்ரோ, பார்க்கணுன்னு நினைக்கிறது கஷ்டம் ப்ரோ. கைஸ் இந்த இடத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ணோம், ஆனால் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண அளவுக்கு எந்த வித ஆன்மாவும் எதுவுமே துரு ஆன்மாவும் எதுவுமே இல்லை.
ப்ரோ நீங்கள் எதுவும் பார்த்தீங்களா, ஃபீல் பண்ணீங்களா ப்ரோ? நான் ஃபீல் பண்ணேன். ஒரு சவுண்டு ஒன்று கேட்டுச்சு. ஆனால் அது பறவையாக இருக்குமோ அப்படின்னு அதையும் விட்டுட்டோம். ஒரு வேளை ஆந்தையாக கூட இருக்கலாம். ஆனால் என்ன, இந்த குலவிங்க தான் கொட்டுறதுக்கு வருது. ப்ரோ நீ எதுவும் நானும் உங்கள் கூட தானே வரேன், எனக்கு மட்டும் சவுண்ட் கேட்டுச்சாங்க. சவுண்டு கேட்டு ஜாலியாக அதை மட்டும் சொல்லு ப்ரோ. ஏதாச்சும் ஃபீல் பண்ணியா, நேட்டிவிட்டியாக ஏதாச்சும்? அதான் நான் எதுவும் அந்த மாதிரி ஃபீல் பண்ணல ப்ரோ. Okay இருக்குன்னு நினச்சி தான் வந்தேன், ஆனால் எனக்கு அந்த மாதிரி எதுவுமே சரியாக தெரியல. ஓகே காய்ஸ், உங்களுக்கு ஏதாச்சும் ஹாண்டட் பிளேஸ் ஒன்று தெரிஞ்சிச்சுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் மெயில் ஐடி தந்துடுறேன். அதுக்கு நீங்கள் அனுப்பிச்சி விடுங்க, நாங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். இது சொல்லுங்கள், இவர் எப்படி இருந்தார்? இப்படி கதையை சொல்லுங்கள். சரியா? ஓகே கைஸ், அவர் இங்கே வேலை பார்த்தவர் எப்படி இறந்தார்னா, இங்கே இருக்கவங்களுக்கு சேலரி தர முடியாமல் அவங்க ஓனர் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காரு. ஒரு கட்டத்தில் கம்பெனியை இழுத்து மூடுற நிலைமை வந்துடுச்சு. அதனால் இவர் நிறையா லோன் வாங்கி வச்சதுனால இவர் ரொம்ப விரக்தி அடைஞ்சு நைட் ஷிஃப்ட்டில் யாருமே இல்லாதப்ப அந்த ஒரு ரோப்பு காட்டியிருந்தோம்ல, அதில் வந்து ஹேங் பண்ணி இறந்துட்டார். அதனால தான் அவரோட சோல் இங்கேயே சுற்றிட்டு வருதுன்னு சொன்னாங்க. அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காண்டி தான் நாங்கள் இன்றைக்கி வந்தோம். அவரை கம்யூனிகேட் பண்ணி எப்படியாவது பேசிடலாம் தான் நாங்களும் ட்ரை பண்ணோம். ஆனால் கேமரா முன்னாடி வர்றதுக்கு அவர் பயப்படுறான்னு நினைக்கிறேன். அதனால தான் நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணியும் அவரை தேடி போயும் எங்களுக்கு கிடைக்கல. அந்த சவுண்டு தானே, சம் ஸ்ட்ரேஞ்ச் சவுண்டு வருது. இது மாதிரி அந்த சவுண்டு. சரி, அப்புறம் நான் முடிச்சுக்கலாமா? அவ்வளோதான் கைஸ், ஃபுல்லாக எங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. எங்கள் கண்ணுக்கு எதுவுமே சரியாக தெரில. ஓகே காய்ஸ், உங்களுக்கு ஏதாச்சும் ஹாண்டட் பிளேஸ் ஒன்று தெரிஞ்சிச்சுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் மெயில் ஐடி தந்துடுறேன். அதுக்கு நீங்கள் அனுப்பிச்சி விடுங்க, நாங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம்.